அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கிறேன். அண்மையில் கிளிநொச்சி உடுத்திரபுரம் கரடிபோக்கு வீதியினூடாக பயணித்த ஒரு இளந்தாய் மோட்டார் சைக்கிள் விபத்தில் உயிரிழக்க நேரிட்டது. சண்முகம் கஜிதா என்கின்ற அந்த இளந்தாய் தன்னுடைய மகளை பாடசாலையிலிருந்து அழைத்து வருவதற்காக வீட்டிலிருந்து சென்று கொண்டிருக்கின்ற வேளையில் எதிர்த்திசையில் விளையாட்டுத்தனமாக அதிவேகமாக வந்த சில இளைஞர்கள் மோட்டார் சைக்கிளோடு எதிர் திசையில் வந்து கொண்டிருந்த இளைஞர்களில் ஒருவருடைய மோட்டார் சைக்கிளோடு நேருக்கு நேர் மோதிக்கொண்டது இந்த இளந்தாய் உயிரிழக்க நேரிட்டது. இந்த துயர் மிகுந்த சம்பவம் அந்த பிரதேசத்தில் எல்லாரையும் துயரத்தில் ஆழ்த்தியது. அவருடைய இறுதி கிரிகைகளும் நேற்றைய தினம் அந்த ஊர் மக்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் எல்லோரும் அந்த பெருந்திரளாக அங்கே கலந்து கொண்டு அந்த இறுதி கிரிகைகளில் பங்கு பெற்றிருந்தார்கள். இது மிகவும் ஒரு துயரமான சம்பவம். இது ஒன்றல்ல, இதைப்போல் பல சம்பவங்கள் எங்களுடைய தாயகத்தில் தொடர்ந்து இடம்பெற்ற வண்ணம் இருக்கிறது. அது மட்டுமன்றி அங்கே போதை கலாச்சாரம் தலைவிரித்தாடுகிறது. இளம் சந்ததியை குறிவைத்து போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது. அதற்கு அவர்களும் அடிமையாகி அங்கே மிகப்பெரிய ஒரு துன்பகரமான சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்புணர்வுகள், சிறுவர் துஷ்பிரயோகங்கள், இப்படி அதோடு வீதி விபத்துக்கள். யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்னர் இன்னும் அந்த வடுக்களிலிருந்து அந்த காயங்களிலிருந்து எங்களுடைய மக்கள் ஆறாத நிலையில் மீண்டும் மீண்டும் இப்படியான துயரமான சம்பவங்கள் எங்களுடைய மக்களை இன்னும் மேலும் பாதிப்பு உள்ளாக்கவே செய்யும். ஆகவே இதை கருத்தில் கொண்டு அனைத்து பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான அறிவூட்டல்களை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக இளம் சந்ததி, இப்பொழுது பெருந்திரளான இளம் சந்ததி 20 வயதிலிருந்து 25 வயதுக்குட்பட்டவர்கள் பெருமளவில் மோட்டார் சைக்கிள் பாவனை அங்கே அதிகரித்திருக்கிறது. அதை சந்தைப்படுத்துகின்ற அந்த உற்பத்தியாளர்களும் அதை சந்தைப்படுத்துகின்ற அந்த விநியோகஸ்தர்களும் குறிப்பாக வடக்கு கிழக்கை மையப்படுத்தி அவர்கள் அதை விரிவுபடுத்தி இருக்கிறார்கள். அதை இலவாக அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் லீசிங் முறையில் வேண்டக்கூடிய வகையில் இருக்கிறது. ஆகவே அனைவரும் அவற்றை பெற்றுக்கொண்டு அவற்றை பயன்படுத்துகிறார்கள். பயன்படுத்துவதில் எந்த பிழையும் இல்லை. ஆனால் அவற்றை வீதி ஒழுங்குகளுக்கு அமைய, வீதி சட்டத்துக்கு அமைய, வேக கட்டுப்பாட்டுக்கு அமைய, வேக சமிக்கைகளுக்கு அமைய அவற்றை பயன்படுத்த வேண்டும். வீதிகளில் செல்கின்ற பொழுது அங்கே பயணிக்கின்ற சிறுவர்கள், பாடசாலை மாணவர்கள், முதியவர்கள், பெண்கள் எல்லோரையும் அந்த வீதியில் செல்கின்ற பாதசாரிகளை கவனத்தில் கொண்டு இவர்கள் அந்த வீதியில் துவிச்சக்கர வண்டியோ மோட்டார் சைக்கிளோ ஏதாவது வாகனத்தில் செல்கின்ற போது அவற்றை கவனத்தில் கொண்டு அவர்கள் பயணிக்க வேண்டும். குறிப்பாக இப்படியான செயல்களில் ஈடுபடுகின்ற நபர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு சரியான தண்டனையை பெற்றுக் கொடுக்க சட்டத்தரணிகளும் நீதிபதிகளும் முன்வர வேண்டும். அவற்றை கால தாமதப்படுத்தாது அவர்களுக்கு சரியான தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். சட்டத்தின் முன் நிறுத்தியே அவர்களுக்கு சரியான தண்டனையை பெற்றுக் கொடுப்பதன் மூலமே மற்றவர்கள் அதை பார்த்து திருந்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. எங்களுடைய சமூகத்தை மென்மேலும் துயரத்தில் துன்பத்தில் ஆழ்த்தாமல் அங்கே இருக்கின்ற கல்விமான்கள், அங்கே இருக்கின்ற பாடசாலை ஆசிரியர்கள், சமூகத்தை அக்கறை கொண்ட சமூக ஆர்வலர்கள், மதகுருக்கள், சட்டத்தரணிகள், வைத்தியர்கள், இப்படி எல்லோருமே ஒன்றிணைந்து எங்களுடைய சமூகத்தை காப்பாற்ற முன்வர வேண்டும். அவற்றை அவர்களுக்கு தெளிவுபடுத்தி, உதாரணமாக கல்வி உயர்தரத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு பாடசாலை ரீதியாக அவர்களுக்கு வகுப்புகள் எடுக்க முடியும். அவர்களுக்கு இதை பற்றிய வீதி ஒழுங்குமுறைகளை பற்றி, வீதியில் எப்படி வாகனத்தை செலுத்த வேண்டும், வேக கட்டுப்பாட்டை மதிக்க வேண்டும், அவர்களுக்கு சரியான தெளிவூட்டல்களை செய்வதன் மூலமே இப்படியான விபத்துக்களை தடுக்க முடியும். ஆகவே பெற்றோர்களும் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களும் இவற்றை கருத்தில் கொண்டு செயற்பட்டு இப்படியான துன்பகரமான நிகழ்வுகள் எங்களுடைய மண்ணில் இன்னும் அரங்கேறாமல் இருக்கு, நாங்கள் அவற்றை தடுக்க முன்வர வேண்டும். தயவு செய்து அனைவரும் ஒன்றிணைந்து இதற்காக பாடுபடுவோம். அதன் மூலமே வளமான சந்ததியை நாங்கள் உருவாக்க முடியும். ஆகவே அனைவரும்
ஒன்றிணைந்து நாங்கள் செயற்படுவோம். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை எல்லோருடையும் சந்திக்கும் வரை அன்பு நன்றிகளுடன் வணக்கம்.